இன்று நாம் பார்க்க இருப்பது புது வீடு கட்டலாமா இல்லை பழைய வீடு வாங்கிக்கலாமா, வாங்கி ஆல்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் 4ஆம் பாகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் புது வீடு இடம் வாங்கி வீடு கட்டலாம். அதே சமயம் இந்த 4ஆம் பாவகமோ அதன் அதிபதியோ சனியின் தொடர்பு பெற்று இந்த 4-2 சனியின் தொடர்பு பெற்று இருக்கும் பட்சத்தில் 4ஆம் அதிபதி சனியாகவே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக 300 வீடுகள் கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்க 4ஆம் பாவகம் வந்துருச்சு அப்படின்னாவே தாயார் மூலமான சொத்துக்கள் வரும். இதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துங்க. யாருக்கெல்லாம் 4ஆம் பாவகம் சனியின் தொடர்பை பெறுகிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக தாயாரனுடைய பழைய வீடு சொத்தாக வரும். அந்த வீட்டை வாங்கி பழைய வீடாக அல்லது வேறு ஒருவருக்கு சனி தொடர்பு பெற்றிருக்குமாயின் பழைய வீட்டை வாங்கி மேம்படுத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணி விரிவாக்கம் செய்து கொள்வது தான் அவருக்கு கிரகங்களின் அடிப்படையில் யோகமாக அமையும். புதிதாக இடத்தை வாங்கி வீடு கட்டினால் அவர் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். நீரோட்டத்தில் ஆற்றின் நீரோட்டத்தில் படகு விடுவதே புத்திசாலித்தனம் என்பது இதை வச்சு தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.